ஆனால் எவ்வளவோ உண்மை சம்பவங்களெல்லாம் நான் வந்து பேசியிருக்கேங்க. ஆனால் இன்றைக்கி நான் பேச போகிற சம்பவத்தில் நான் ஒரு ஆளை சொல்லுவேன், அவரை மாதிரி ஒரு கீழ்த்தனமான ஆளை யாருமே பார்க்க முடியாதுங்க. என்னடா எடுத்தோடனே இப்படி சொல்கிறான்னு சொல்கிறீங்களா? அந்த மாதிரி ஒரு பயங்கரமான அமானுஷ உண்மை சம்பவத்தை தான் நான் சொல்ல வந்திருக்கேன். என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாரி டிரைவரு விபச்சாரின்னு நினச்சிக்கிட்டு ஒரு ஆத்மா கிட்ட அத்துமீறி அவர் கூட உடலுறவு இருக்கணும்னு நினச்சி கடைசியில் அந்த ஆத்மானால என்னெல்லாம் பாதிப்பாச்சு, அவர் இப்போ உயிரோட இல்லையா இருக்காரான்லாம் நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ அந்த இடத்துலலாம் என்ன ஆச்சு, அவர் யார், இந்த கதையை நம்மள்கிட்ட யார் சொன்னா அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பயங்கரமான ட்விஸ்ட்டும் த்ரில்லிங்கும் இந்த கதையில் இருக்குது. உண்மை சம்பவத்தை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் என்கிட்ட சொல்லும் போது எனக்கு புல் அரிச்சுட்டுங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சம்பவம். என்னடா வித்தியாசமாக உட்காந்துருக்கேனே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இதுதான் இனிமேல் நம்மளுடைய கெட்டப்பு. இப்போ ஒரு முக்கியமான ஒரு நல்ல செய்திங்க. என்னன்னா, நம்ம சேனல் ஒரு வழியாக 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியாச்சு. எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம். அது போக நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷனாக ஆகிட்டு இனிமேல் யூடியூப்லேருந்து நம்ம காசு வரும். என்னடா இதெல்லாம் டைரெக்டாக சொல்கிறியா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் எல்லோரும் எனக்கு ஆதரவு தெரிவிச்சனால தான் எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. இப்போ மானிட்டைசேஷன் ஆகிருக்கு. இன்னும் நான் வளர வளர எல்லாத்துக்குமே உங்கள் சப்போர்ட் தான் உண்டு. ஸோ யார்கிட்டலாமோ சொல்லுறதுக்கு எதுக்கு உங்கள்கிட்டயே டைரெக்டாக நம்ம சொல்லிடலாமே, அதுக்காக தான் நான் உங்கள்கிட்டயே சொன்னேன். முடிஞ்சால் ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க. அது போக ஒரு முக்கியமான டாஸ்க் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். என்னன்னா, இந்த கதையை எந்த ஊரில் இருந்து எந்த டைமில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கான ஷவுட் அவுட் யாரெல்லாம்னா, இவங்க எல்லாரும் தான் எனக்கு எப்பவும் போல் ரொம்பவுமே ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டே வரீங்க. அதே மாதிரி இன்னமும் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டே வாங்க. உங்களுடைய உண்மை சம்பவங்கள், அதாவது உங்கள் வாழ்க்கையில் நடந்த திடீர் அமானுஷ உண்மை சம்பவங்கள், இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு நடந்திருந்தாலும் சரி, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதிலேயே வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்ஸ்லாம் சொல்லுங்கள், உங்களுடைய உண்மை சம்பவங்களையும் சொல்லுங்கள். அதையும் நம்ம அடுத்த வீடியோலேருந்து போடலாம். ஓகேவா? ஸோ இப்போது அந்த திகில் அமானுஷ உண்மை சம்பவம் என்னன்னு பார்க்க போகிறோம். நிழல்களின் மர்மத்தை அறிய தயாரா? இந்த சம்பவமானது எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2023 தாங்க நடந்துச்சு. இந்த சம்பவத்தை நம்ம கிட்ட மணிங்கிற ஒரு நண்பர் தான் சொன்னார். அவர் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் கூட. அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தாங்க. ஆனால் அவருக்கு நடக்கலை, அவர் மூலியமாக ஒருத்தருக்கு நடந்துச்சு. நான் என்ன ஏதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த சம்பவத்தில் நம்ம ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. அவர் யாருன்னா, அவர் தான் இசக்கியப்பங்க. இசக்கியப்பன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா லாரி டிரைவருங்க. இந்த சம்பவமானது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தாங்க நடந்துச்சு. ஆனால் இதோட தொடக்கமானது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில். ஏன்னா திருச்சியில் தான் நம்ம வந்து சொல்ல போகிற அந்த லாரி கம்பெனி இருக்குங்க. அந்த லாரி கம்பெனியில் லாரி டிரைவராக வேலை பார்க்குறவர் தான் இசக்கிராஜ். அதே கம்பெனியில் கணக்கு வழக்கு பார்க்குற ஆள் தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரான மணிங்க. மணி வந்து படித்தவர்னால அங்கே கணக்கு வழக்கு வேலை தான் பார்க்குறாரு. ஆனாலுமே ஒரு சில நேரங்களில் யாருமே இல்லாத சமயத்தில் இந்த லோடுமேன் யாருமே இல்லைன்னா அவர் லோடியை இறக்கி கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய உதவிகள் பண்ணுவார். ஏன்னா அவர் ரொம்பவுமே நல்லவருங்க மணிங்கிறவர். அதே மாதிரி என்னன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன லோக்கலில் ஏதாவது ஒரு வேலைக்கு போகும்போது கிளீனர் இல்லைன்னா இவர் ஃப்ரீயாக இருக்கிற டைம் நான் வாரேனேன்னு சொல்லி இவராக வாலண்டரியாக எல்லாருக்குமே உதவி பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் வந்து மணி. ஆனால் அந்த டிரைவர் இருக்கார் தெரியுமா, நான் சொன்னேன் பாருங்க இசக்கியப்பன், அவர் வந்து அப்படி கிடையவே கிடையாதுங்க. அவரை இனிமேல் நம்ம வந்து இசக்கின்னு கூப்பிடுவோம். அப்போ தான் சொல்லதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அவர் வந்து அந்த மாதிரி கிடையாதுங்க. அவர் ரொம்பவுமே ஒரு குடிகாரருங்க. வண்டி ஓட்டும் போதே குடிச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுவார். அது போக லாரியில் வந்து டீசல் இருக்கும் தெரியுமா, அந்த டீசலை களவாண்டு வித்துருவார். அது போக வண்டியில் ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா அதை இரும்பு கடையில் போட்டு காசு வாங்குறது, இந்த லோடு கொண்டு போகிற இடத்துல ஏதாவது 1-2 மூட்டையை பதுக்கிறது, இந்த மாதிரி நிறைய திருட்டு வேலைகள் பார்க்கக்கூடிய ஆள் தான் இந்த இசக்கிங்கிறவருங்க. ஆனால் அந்த இசக்கி வந்து என்னென்ன வேலை பார்க்காருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனாலும் அவரை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து அந்த கம்பெனிலே வந்து சீனியருங்க. ஸோ எப்படின்னா சின்ன வயசுலேருந்து அப்படி கிளீனராக இருந்து டிரைவர் ஆகி இப்போ வந்து அதே கம்பெனிலேருந்து சின்ன வயசுலேருந்து இருக்கிறனால அவர் நல்ல சீனியர்னாலுமே அவர் என்ன தப்பு பண்ணாலும் அவரை வந்து யாருமே கேட்க முடியாதுங்க, கேட்கவும் மாட்டாங்க. இவர் வந்து என்ன ஆனாலும் வேலையில் கரெக்டாக இருப்பார், சொன்ன இடத்துக்கு கொண்டு போய் எல்லா இதையும் டெலிவரி பண்ணிடுவாருன்னு சொல்லி இவர் வேலைக்காக தான் அங்கே வந்து இவரை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது.
ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, கன்னியாகுமரிக்கு ஒரு ஆர்டர் வருதுங்க. அதாவது கன்னியாகுமரிக்கு போய் மீன் லோடு ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் வருது. ஓனர் இருந்துட்டு இசைக்கு அனுப்பி வச்சுருவோம், ஏன்னா கன்னியாகுமரி கிட்டனால இசைக்கு போயிட்டு வந்துடுவான் உடனே அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு அனுப்பி வைக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ கிளீனருக்கு ஆளே இல்லை. அப்போது பெரிதளவும் இசைக்கு அவர் கூட வந்து டச்சு கிடையாது, யார் மணி. ஆனாலும் ஓனர் வந்து மணி போறியான்னு ஒரு வார்த்தை கேட்டோட்டி மறுபேச்சு எதுவுமே சொல்லாமல் போகிறேன் போகலன்னு கூட சொல்லாமல் நீங்கள் சொன்னாலே நான் போகிறோம்னே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போகிறாருங்க. 2 பேரும் இப்போ எங்கே போகிறாங்கன்னா திருச்சியிலேருந்து கன்னியாகுமரி போகிறாங்கங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா 2 பேருமே பகல்லே கிளம்பிட்டாங்க. பகல்லே கிளம்பும் போது கன்னியாகுமரிக்கு போயிட்டு இருக்காங்க. 12 மணி ஆகுதுங்க. எப்போ நண்பகல் 12 மணி ஆகுது. அப்போ என்னன்னா உடனே இவர் பைபாஸில் உள்ள ஒயின் ஷாப்பில் நிப்பாட்டுறாருங்க. அப்போ கூட மணி சொல்கிறான், அண்ணே என்னண்ணே இந்த மாதிரி வண்டி ஓட்ட போகிறீங்க இப்போ பார்த்து இது பண்ணனா, நீ இப்போ வந்தவன், நீலாம் என்னை பற்றி பேசக்கூடாது, வந்தியா பேசாமல் உட்காந்தியா, ஏதாவது லோடு ஈடு இறக்கும் போது இருந்து பாத்தியா வச்சியா அதோடு இருக்கணும், தேவையில்லாமல் என்ன அதிகாரம் பண்ணுற வேலை வச்சுக்கிடாத அப்படின்னு சொல்லி மணியை வந்து ரொம்பவுமே திட்டி விட்டார். மணிக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு மணி நார்மலாக வந்து உட்காந்துருக்காருங்க. இவர் உள்ளே போயிட்டு நல்லா குடிச்சிட்டு வந்துட்டு வண்டி ஓட்டுறாரு. ஆனால் மணிக்கு பயம், என்னடா இவர் தண்ணியை போட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கு வந்து ரொம்பவுமே பயங்க. ஆனாலும் சரி பரவாயில்ல, அண்ணனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு ஒட்டி சரி அப்படின்னு சொல்லிட்டு மணியுமே எதையும் நினைக்காம அப்படியே விட்டுட்டாருங்க. இவர் வந்து வண்டியை ஓட்டிகிட்டே போயிட்டு இருக்காரு. அப்படியே ஓரளவு கொஞ்சம் போகும்போது ஃபுல்லாக இந்த ரோட்டில் எவனையாவது பார்த்து கெட்ட வார்த்தை போட்டு பேசுறது, இந்த ரோட்டில் துப்பிட்டு போகிறது, பீடி குடிச்சிக்கிட்டே வண்டி ஓட்டுறது, அது போக இந்த வாயிலெல்லாம் வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்பவுமே ஒரு மனுஷன் என்னென்னலாம் வாழ்க்கையில் பண்ணக்கூடாதோ எல்லாத்தையுமே பண்ணாருங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான மோசமான கேரக்டர் தான் அந்த இசக்கிங்கிறவர். அப்போ என்னென்னா இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரா, பக்கத்தில் உள்ள மணிக்கு வந்து ரொம்பவுமே ஒரு மாதிரி ஆயிட்டு, என்னடா இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அவர் மேலே ஒரு மரியாதையே குறைஞ்சிட்டு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அந்த நாகர்கோயிலுக்கு, அதாவது இந்த காவல் கிணறு தாண்டினோட்டி ஸ்ட்ரெயிட்டாக போனால் கன்னியாகுமரி வந்துடும், ரைட்டில் திரும்பினா நாகர்கோயில் வருங்க. அப்போது இவர் ரைட்டில் திரும்பி நாகர்கோயில் ரோட்டில் போகிறாரு. அப்போது இருந்துக்கிட்டு மணி சொல்கிறாரு, என்ன எங்கனே போகிறீங்க, கன்னியாகுமரி நேராக தானே போகணும் அப்படின்னதுக்கு எனக்கு எல்லாம் தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னோட்டி இவருக்கு சரியான கோவம்ட்டு மணிக்கு ஓனருக்கு அடித்து சொல்லிடலாமான்னு பார்க்காரு. ஆனால் இருந்துக்கிட்டு நீ தேவையில்லாத வேலை பண்ணிகிட்டு இருக்காத, ஓனருக்கு தெரிஞ்சாலும் என்னை ஒன்றுமே பண்ண மாட்டான் அந்த ஓனர்லாம் இப்போ வந்தவன், நான்லாம் அப்போலேருந்து இருக்கேன், நீலாம் சொன்னாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஒட்டி மணி இருந்துக்கிட்டு சரி வேண்டாத பிரச்சனை எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. இவர் லாரியை கொண்டு அந்த ஹைவேல போகிறாருங்க. எது நாகர்கோவில் போகிற ஹைவே கிட்ட போகிறாரு. அங்கே ஏகப்பட்ட லாரி நிற்கிதுங்க ஆல்ரெடி. அந்த இடத்துல லாரியை நிப்பாட்டி யாருக்கோ ஃபோன் அடிக்கிறாருங்க. அப்போ அவர்கிட்ட வந்து அந்த லாரி டிரைவர்னால ரொம்ப டச் செல்லு எதுவும் கிடையாது, பட்டன் செல்லில் தான் அடிக்கிறாரு. பட்டன் செல்லில் ஃபோனை வந்து அடிச்சோட்டி எங்கே இருக்க, இந்த மாதிரி லோடு வந்திருக்கேன் வா அப்படிங்கிறாரு. அப்போ மணி யோசிக்காரு, இங்கே தான் லோடே கிடையாது, இவர் எதுக்கு இங்கே லோடு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மணி யோசிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இவர் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆளை கூப்பிட்டாருல, அந்த ஆள் வாராருங்க. வந்தோட்டி என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து இந்த ஓனர் ஃபுல் டேங்க் டீசல் போட்டு விட்டுருக்காரு பார்த்தீங்களா, அந்த டீசலை ஃபுல்லாக பாதி டீசல் எடுத்து விற்காருங்க. இப்போது 1 லிட்டர் டீசல் வந்து 100 ரூபான்னு வச்சுக்கோங்க, இவங்க வந்து ஒரு 70 ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கு வந்து லாரி டிரைவர்ஸ்கிட்ட இல்லை அந்த லாரி வச்சிருக்க ஆள்கிட்டலாம் வந்து விற்றுருவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு லாபம் பார்த்தீங்களா. அதே மாதிரி நோகாமல் நொங்கு திங்கிற வேலை இவர் இசக்கி இருக்கார் பாருங்கள். இசக்கிக்கு வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாதா, ஜம்முன்னு அவருக்கு ஒரு 2000 ரூபா தேறிடும் பார்த்தீங்களா. அவர் அந்த மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் எல்லா லாரி டிரைவரும் இப்படின்னு நான் சொல்லலை, ஆனால் இப்படியும் சில லாரி டிரைவர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. இன்னமும் நான் சொல்கிறேன், எந்த மாதிரி கீழ்த்தனமாக நடந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் யாருமே பர்சனலாக எடுத்துக்காதீங்க. அந்த இசக்கிங்கிறவர் வந்து எப்படி இருந்தார் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் சொல்கிறேன், ஓகேவா. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் டீசலை விற்றோட்டி மணிக்கு சரியான கோவம். நீங்கள் எப்படியா இப்படி டீசலை விற்கலாம் பண்ணலாம், ஓனர் திட்டமாட்டாரா வைக்க மாட்டாரா, நாளை பின்ன நம்மள டீசல் இல்லாமல் நின்றுட்டா என்ன பண்ணுவீங்க வைப்பீங்க அப்படிங்காரு. நான் இத்தனை வருஷம் ஓட்டியிருக்கேன், எனக்கு தெரியும் எவ்வளோ டீசல் போட்டால் எவ்வளோ தூரம் போகும்னு சொல்லிட்டு நீ எனக்கு சொல்லிக் கொடுக்காத, வேணா ஒரு 500 ரூபா தாரேன், பேசாமல் வச்சுட்டு பொத்திட்டு உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னிட்டு இவருக்கு சரியான டென்ஷன் ஆகிட்டுங்க. டென்ஷனில் என்ன பண்ணுறாரு, மணி வந்து இசைக்கு அடிக்க போகிறாருங்க. அடிக்க போனாட்டி பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்துட்டு, தம்பி என்னப்பா நீ கிளீனராக வந்திருக்க, இது கூட தெரியாதா, பேசாமல் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு மணியுமே வந்து அமைதியாயிட்டாருங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே அவருக்கு தான் சப்போர்ட்டு. இப்போ இவர் அடிக்க போய் மொத்த பேர் இவர் பக்கம் திரும்பிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிரும் மணிக்குன்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவோம்
அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிட்டு என்ன ஆகுதுன்னா, நேராக வந்து வண்டி எடுத்துகிட்டு கன்னியாகுமரி போகிறாங்க. கன்னியாகுமரிக்கு ஒரு 4-5 மணிக்கெலாம் பெய்யாச்சு. அங்கே ஒரு 3 மணி நேரம் ஆச்சு அங்கே லோடு ஏறதுக்கு. லோடு ஏறி ஒரு 7-8 மணி போல் வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்புனோட்டி என்ன ஆகுதுன்னா, இதுக்கு நடுவில் மணி வந்து ஓனருக்கு ஃபோன் அடித்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. என்னென்னா இந்த மாதிரி 12 மணிக்கு அவர் தண்ணி அடித்தாருன்னே, இந்த மாதிரிலாம் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கார் தண்ணியை போட்டு, இது போக மெயினாக நாகர்கோவில் சைடு போய் டீசலை விற்றுட்டாருனே அப்படிங்காங்க. அப்பவும் அந்த ஓனர் சொல்கிறாரு என்னென்னா, நான் எப்போவுமே கன்னியாகுமரிக்கு போனேன்னா 5000 ரூபாய்க்கு டீசலை போட்டு வச்சுருவேன் மணி, ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன். ஏன்னா டிரைவர் போய் போட மாட்டாங்க, லாரி எல்லாமே ஆல்ரெடி டீசல் போட்டு ரெடியாக நிற்கும், டிரைவர் வந்து எடுத்துகிட்டு தான் போனோம் அவங்க கம்பெனியில் அப்படியா. ஸோ அதனால என்னென்னா, டீசல் ஆல்ரெடி நான் வந்து கம்மியாக தான் போட்டு வச்சுருக்கேன், இவன் வேறு விற்றுட்டான் நீ சொல்லுதியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோட்டி இவன் மணிக்கு வந்து பயம், வண்டி எங்கேயும் நின்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மணி யோசிச்சாருங்க. ஆனால் இதை வந்து யார்கிட்ட சொல்லலை, இசைக்கிட்ட வந்து சொல்லலை. அப்போ 2 பேரும் அப்படியே வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் மணியுமே அதை நார்மலாக விட்டுட்டார், எப்படினாலும் வண்டி போயிடும், அதெல்லாம் அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற மாதிரி. இல்லைன்னா எங்கேயாவது டீசல் போட்டுக்கலாம், அவர் பைசாவை தான் வச்சுருக்காருல, உங்களால் தான் நின்றுச்சு, டீசலை போடுங்கன்னு சொல்லி நம்ம ஏமாற்றி போடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாருங்க. முடிவு பண்ணிட்டு என்ன ஆகுதுன்னா, இப்போ தான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பாருங்கள், எல்லோரும் யோசிப்பீங்க என்னடா மதுரைன்னு சொல்லிட்டு இவன் எங்கெல்லாமோ ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கான், மதுரையை சொல்ல மாட்டேங்கான்னு யோசிப்பீங்க. இப்போ தான் மதுரைக்கு முன்னாடி வந்து வண்டி போகுதுங்க. கயத்தாறு இருக்குது தெரியுமா, கயத்தாறுன்னு ஒரு ஏரியா உண்டு, அங்கே வந்து விண்டு மில்லாம் நிறைய இருக்கும். அந்த கயத்தாறு ஏரியா கிட்ட வந்து வண்டியை வந்து இவர் நிப்பாட்டுறாருங்க. எதுக்குன்னா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயத்தாறு டோல்கேட்டு தாண்டி ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டுறாரு. அப்போ நிப்பாட்டினோட்டி என்ன, 2 பேரும் இறங்கி சாப்பிட்றாங்க. சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே கம்பெனிலேருந்து ரூபா வந்துடும். ஸோ இவருக்கு வந்து எந்த பைசாவுமே செலவு கிடையாது 2 பேர்த்துக்குமே. அப்போ கம்பெனிலேருந்து ரூபா போட்டு விட்டாங்க, சாப்பிட்டாங்க. சாப்பிட்டோட்டி என்ன ஆகிட்டு 10 மணி ஆகிட்டு பார்த்தீங்களா, ஒயின் ஷாப்லாம் மூடிட்டு போல். உடனே இவர் வந்து பிளாக்ல எங்கேயாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு அங்கனக்குள்ளேயே அலைஞ்சு திரிஞ்சு லாரி அங்கேயும் நிற்கிது. இவர் போவோங்காரு, சும்மா மெல்ல போய்க்கலாங்காங்க. ஏன்னா போவோம்னே சீக்கிரம் வீட்டுக்கெலாம் போகணும், இப்போ எடுத்தால் தான் நம்ம திருச்சி போகும்போது காலைல ஆயிரும்னேன்னு ஒட்டி, எனக்கு தெரியும் நான் எத்தனை நாள் லோடு ஓட்டியிருக்கேன், நீ செவனேன்னு இரின்னு சொல்லி அவரை போட்டு திட்டி எடுத்து நேராக என்ன பண்ணுறாங்க, ஒயின் ஷாப்பில் போயிட்டு பிளாக்ல சரக்கு வாங்குதாருங்க. இவர்கிட்ட தான் நிறைய பைசா இருக்குது பார்த்தீங்களா, பிளாக்ல சரக்கு வாங்கி நல்ல சரக்கை போட்டாருங்க. நல்ல தலைமுங்க போதை ஆகிட்டு நேராக வண்டி எடுக்காருங்க. வண்டி எடுக்கும்போது தான் இப்போ தான் இந்த கதையில் வந்து அமானுஷமே ஆரம்பிக்க போகுது. என்ன ஆகுதுன்னா, வண்டி எடுத்து அப்படியே போயிட்டுருக்காங்க. இப்போது 4 வழிச்சாலை எப்படி இருக்கும், 2 சைடு சர்வீஸ் ரோடு, நடுவில் வந்து மெயின் லேனு, ஓகேவா. இப்போ இவர் லாரி எப்படி போகுதுன்னா, இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கு. எதில் மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கு, அதுலேருந்து அப்படியே சர்வீஸ்க்குள்ளே இறங்குதுங்க. சர்வீஸ்க்குள்ளே இறங்கிட்டு யாருக்கு, இவருக்கு ஒன்றுமே புரியல மணிக்கு. எதுக்குடா இவன் சர்வீஸ்க்குள்ளே இறக்குதாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எசக்கி என்ன ஏம்னு இந்த மாதிரி சர்வீஸ் ரோட்டில் இறக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோட்டி எசக்கி சொன்னார், நீ செவனேன்னு வண்டியில் உட்காரு, நீ சின்ன பையன், உனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இசக்கிக்கு வந்து ஒன்றுமே புரியலை ஏன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா என்ன ஆகுதுன்னா, இந்த விபச்சாரம் பண்ணுவாங்க தெரியுமா, அதாவது இந்த இரவு நேரங்களில் பைபாஸில் நின்றுட்டு விபச்சாரம் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஆட்கள் நிற்கிற இடமாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அண்ணே தேவையில்லாத வேலை பார்க்காதீங்கன்னே, தயவு செஞ்சு வண்டி எடுங்க, நான் ஓனர்கிட்ட சொல்லிடுவேன் வச்சுருவேன், தம்பி நாங்கள் இப்படி தான் இருப்போம், பேசாமல் நீ இருக்கன்னா இல்லைன்னா இறங்கி நடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வண்டியை ஒரு அளவு முன்னாடி தள்ளி விட்டுட்டு இறங்கி போயிட்டாருங்க. இறங்கி போய் ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டு இருக்காரு, யாராவது இருப்பாங்களா, இருந்தால் அவங்கள கூப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆளாக தேடிக்கிட்டு இருக்காரு. தேடிட்டு இருக்கும்போது தாங்க ஒருத்தங்க கண்ணில் படுறாங்க, ஒரு தூரத்தில் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் வந்து திருநங்கை தாங்க நிற்காங்க, பொண்ணு வந்து நிற்கலை. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, நேராக போகிறாரு, போயிட்டு அவங்க கிட்ட போய் பேசுகிறாங்க. அவங்க கிட்ட போய் பேசும்போது அவங்களும் அவர்கிட்ட வந்து நல்லாவே பேசுகிறாங்க. இவர் வந்து ரேட்லாம் விசாரிச்சுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இவர் வந்து போகிறாருங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு நேராக லாரிக்கிட்ட வர்றாரு. லாரிக்கிட்ட வந்து ஃபோனு வேறு அந்த பைசாலாம் வச்சுருந்தாரு தெரியுமா, பைசா எல்லாத்தையுமே வந்து அந்த இடத்துல வந்து வச்சுட்டாருங்க. எதில், லாரியில் வச்சுட்டாரு. லாரியில் வச்சுட்டு திரும்ப போகிறாருங்க. அப்போ போகும்போது என்ன ஆகுதுன்னா, காத்தாடி ஆளாக இருக்குது தெரியுமா, அந்த காத்தாடி வந்து அந்த ஹைவே காட்டுக்குள்ளே இருக்குது, அந்த காத்தாடி கிட்ட போயிடுவோன்னு சொல்லிட்டு 2 பேருமே போகிறாங்க. போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவ்வளோ நேரம் நல்லா இருந்தவட்டி இசக்கி வந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. இசக்கிக்கு முன்னாடி அந்த பொண்ணு நடந்து போயிட்டுருக்குங்க, அதாவது அந்த திருநங்கை அவங்க. அப்போ இசக்கிக்கு 2 சைட்லேயும் இருந்து ஏதோ சத்தமானது கேட்டுக்கிட்டே இருக்குங்க, ஏதோ ஜில்லுன்னு கொலுசு சவுண்டு ரொம்ப பயங்கரமாக கேட்டுக்கிட்டே இருந்திருக்குங்க. இசக்கிக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்னடா கேட்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, நிறைய பேர் இருக்காங்க போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இவங்கக்கிட்ட கேட்காங்க. யாருக்கிட்ட, அந்த திருநங்கை கிட்ட கேட்காங்க, ஏம்மா இந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க போலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னவட்டி, யாரும் இல்லை நீ மட்டும்தான் இருக்க அப்படிங்காங்க.
என்னம்மா சொல்கிற, நான் மட்டும் இருக்கேன், நம்ம 2 பேரும் தானே இருக்கோம். இல்லை நீ மட்டும் தான் இருக்க, இல்லை நீ மட்டும் தான் இருக்கங்காங்க. ஆனால் அப்போ வரைக்குமே நல்ல போதையில் இருக்கார் பார்த்தீங்களா இசக்கி. அவருக்கு வந்து எந்த ஒரு டவுட்டுமே வரல, அமானுஷமோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் அவர் வந்து தன்னுடைய காம பசிக்கு விருந்தாக்க தான் அவர் வந்து போயிட்டுருக்காருங்க. போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த காத்தாடி ஆளை கிட்ட வந்தாச்சு. காத்தாடி ஆளை கிட்ட வந்துட்டு இவர் வந்து அத்துமீற ஆரம்பிக்கிறார். அவங்க கிட்ட, யாருக்கிட்ட, அந்த திருநங்கை இருக்காங்க தெரியுமா, அவங்க கிட்ட அத்துமீற ஆரம்பிக்கிறார். அத்துமீற ஆரம்பிச்சுட்டு என்ன ஆச்சுன்னா, கெட்டி பிடிக்காராங்க. கெட்டி பிடிச்சிட்டு ரொம்ப பயங்கரமாக ஏதோ சத்தம் கேட்குதான், ஒருன்னு ஏதோ சத்தம் கேட்குது. இவர் வந்துட்டு என்ன இப்படிலாம் சவுண்டு போட்டுட்டு இருக்கா, பைசாலாம் கொடுக்க மாட்டேன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு டக்குன்னு பிடிச்சி தள்ளி கீழே உழ வைக்கிறாராங்க. அந்த திருநங்கை இருக்காங்க தெரியுமா, அவங்க கீழே விழுந்துட்டாங்க. விழுந்ததுக்கப்புறம் இவர் வந்து அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணுற ரேஞ்சுக்கு கிட்ட போகிறானாங்க. கிட்ட போனோட்டி டக்குன்னு அந்த திருநங்கை வந்து ஒரு அட்டியாங்க. கீழேருந்து ஒரு செங்கல் இருக்கும் போல், செங்கல் எடுத்துகிட்டு மூஞ்சில் சமால்னு ஒரு அட்டியாங்க. அடுத்த நிமிஷம் அந்த இடத்துல யாருமே இல்லையாங்க. இவர் மட்டும் ரத்தம் பொலன்னு வந்து இப்படி நிற்காராம். நின்று இவர் பயத்தில் அங்கே இங்கேயும், யார் எங்கடி போனேன் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கே இங்கேயும் தேடுறாருங்க. ஆனால் யாருமே இல்லை. திடீர்னு பார்த்தா அந்த காத்தாடி இருக்குது தெரியுமா, அந்த காத்தாடி ஆளை சொல்லுவோம் பாருங்க, அந்த காத்தாடியில் அந்த முனியை பிடிச்சிக்கிட்டே யாரோ ஒரு ஆள் இவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி யாருக்கு தெரிஞ்சிருக்கு, இசக்கிக்கு தெரிஞ்சிருக்குங்க. அதாவது என்னென்னா, அந்த காத்தாடி ஓடாமல் 3 ரெக்கை இருக்கும் தெரியுமா, அதில் ஒரு ரெக்கை கீழே மாற இருக்கான். அந்த ரெக்கையை பிடிச்சிக்கிட்டு யாரோ ஒரு ஆள் இவங்கள பார்த்த மாதிரியே இருக்காங்க. இவருக்கு வந்து ஒன்றுமே ஓடலையாங்க. ஏன்னா ஃபுல் இருட்டு, அவ்வளோ பயங்கரமான இருட்டில் இவருக்கு யார் என்னன்னு எப்படி தெரியும். ஃபோனும் கொண்டு வரல, ஏன்னா ஃபோனை உள்ளே வச்சுட்டாரு, பட்டன் செல்லு தான் பார்த்தீங்களா. அப்போ டார்ச்சும் கிடையாது, எதுவும் கிடையாது. இவருக்கு என்ன பண்ணனே தெரில. எப்படியா தடுமாறி வெளியே போயிடலான்னு பார்க்கும்போது, இவர் வெளியே போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு யாரோ காலை பிடிக்காங்களாங்க. காலை பிடிச்சி யாரோ ஒரு ஆள் இழுக்கிற மாதிரி இருந்திருக்காங்க. இவர் உடனே காலை போட்டு உதறி செருப்புலாம் போட்டிருப்பாங்க தெரியுமா, செருப்புலாம் கலண்டு போயிட்டாங்க. கலண்டு போனட்டு இவர் ஓட ஆரம்பிக்கிறாரு. உன்னை நான் விடவே மாட்டேன், என் கையால் தான் உனக்கு சாவு, உன்னை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யாரோ ஒருத்தங்க பின்னாடி துரத்துறாங்களாங்க. அப்பவுமே அவருக்கு வந்து பாதையை கண்டுபிடிக்க தெரியல. ஏன்னா ஃபுல் இருட்டாக இருக்குது, உடங்காடாக இருக்குது, அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காரு. ஹைவே வந்து தூரமாக தெரியுது, அந்த வண்டி போகிறதெல்லாம் தெரியுமா, அது இவருக்கு தெரிஞ்சுட்டு அது பக்கமாக ஓடும்போது டக்குன்னு மூஞ்சி முன்னாடி ஒரு உருவம் வந்து நிற்கிதாங்க. அந்த உருவத்தை அவர் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப கொடூரமாக நசுங்கி போனால் எப்படி இருக்கும் மூஞ்சிலாம், அந்த மாதிரி மூஞ்சிலாம் பயங்கரமாக நசுங்கி போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உருவம் இருந்துச்சாங்க. அப்போ இவருக்கு ஒன்றுமே ஓடலை. ஐயோ இப்படி வந்து வசமாக மாட்டிக்கிட்டோமே, எப்படியாவது ஓடி தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு ஓடுறத. ஒரு சாரம் தானே கட்டியிருப்பார், அந்த சாரம்லாம் முள்ளில் பட்டு கிழிஞ்சி, அந்த முள்ளுலாம் கை காலில் கிழிச்சு ரத்தமாக வந்து ஏற்கனவே மண்டையில் அடிப்பட்ட ரத்தம். ஏதோ ஒரு அமானுஷ ஆத்மா தான் இவர் ஏதோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு இவர் பயத்தில் பதறி அடைச்சிட்டு ஓடுதாருங்க. பதறி அடிச்சுட்டு ஓடினவர் என்ன பண்ணுறாரு, அந்த செருப்பு இருக்குது தெரியுமா, அந்த செருப்பை எப்படியாவது எடுத்துகிட்டு ஓடணும்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்புறாரு. செருப்பு கீழே கிடந்துச்சு பார்த்தீங்களா, செருப்பை கையில் தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாருங்க. ஓட ஆரம்பிச்சுட்டு ஒரு வழியாக வண்டிக்கிட்ட வந்துட்டாருங்க. இப்போ தான் வந்து பெருமூச்சே விட முடியுதுங்க. ஏன்னா அவர் வண்டிக்கிட்ட வந்துட்டார், அவரால் இப்போ தான் வந்து பெருமூச்சே விட முடியுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அறக்க பறக்க ஏறுதாருங்க. ஏறினோட்டி அதில் வந்து யார் படுத்திருக்கா, மணி படுத்திருக்கா. தம்பி எந்திங்காரு. இங்கே மணி எந்திரிச்சு பார்க்குறாரு, ரத்த கலரியில் இருக்காருங்க. இவர் கை காலெலாம் வந்து முள் குத்தி அது இதுன்னு என்னாச்சுன்னு இங்கேருந்து நம்ம உடனே கிளம்பணும் தம்பி, இங்கேருந்து உடனே கிளம்பணும்னு நோட்டி லாரிக்கு பின்னாடி மீன் லோடு இருக்கும் தெரியுமா, அங்கே இதில் யாரோ ஏறுற மாதிரி இவருக்கு தெரிஞ்சிருக்கு. இவர் டக்குன்னு மணி வந்து பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. என்ன யாரோ ஏறுற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு நிப்பாட்டுங்கன்னே நோட்டி, அதெல்லாம் யாரும் ஏற மாட்டாங்க, நீ வா நம்ம உடனே கிளம்புவோம்னு சொல்லிட்டு அவரை அறக்க பறக்க நீ எங்கேயும் பார்க்காத வைக்காதன்னு சொல்லி போகிறாருங்க. போனோட்டி ஒரு 5 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் இவர் வந்து அப்படியே தண்ணியை குடிச்சிட்டே வண்டியை ஓட்டுறாருங்க. வண்டி ஓட்டும் போது தான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அந்த விண்டு மில் கிட்ட என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் சொல்லும்போது மணி இருந்துக்கிட்டு நம்பவே இல்லை. இவனை பிடிச்சி எவனோ அடித்து போட்டிருப்பாங்க, இவர் ஏதாவது போதையில் போய் ஏதாவது பண்ணியிருப்பாரு, அடிச்சு போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மணி வந்து நினச்சிக்கிட்டபடி என்ன ஆகுதுன்னா, இதுக்கு அப்புறம் தாங்க ஒரு பயங்கரமான விஷயமே நடக்குது. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா 2 பேருமே அமைதியாகவே இருக்காங்க. அப்போ இவர் யாரு, நம்ம டிரைவர் இருந்துக்கிட்டு, தம்பி கிளீனர்னா என்ன தெரியுமா, பக்கத்துல இருந்து பேச்சு துணைக்கு வரணும், நீ தூங்குறத பார்த்தா எனக்கு தூக்கம் வராதா அப்படின்னு இவர் பதிலுக்கு பேசவே மாட்டேங்காரு. யாரு, மணி. இப்படியே உட்கார்ந்தே இருக்காரு. என்னடா இவன் பதிலுக்கே பேச மாட்டேங்கான், உட்கார்ந்தே தூங்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த காலத்து பயக்க ஒன்னத்துக்கு ஆக மாட்டானோன்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, கையை எடுத்துகிட்டு போய் புடதி இருக்குது தெரியுமா, ஒரு புடதியில் டமால்னு அடிச்சிட்டாருங்க. புடதியில் அடிக்கும் போதுமே அப்படி அடி வாங்குறாரு. மண்டை இப்படி போகுது, இப்படி திரும்ப அந்த நார்மல் பொசிஷனுக்கு வர்றாரு, திரும்ப போகிற நார்மல்.
என்ன இவன் சில மாதிரி இருக்கான், என்னாச்சு உனக்கு அப்படி இப்படின்னு கேட்குறாரு. யார்? இசக்கி கேட்குறாரு. மணி பதிலே சொல்ல மாட்டேங்காரு. திடீர்னு மணிக்கிட்ட இருந்து ஒரு சவுண்ட் மட்டும் வருதுங்க. என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு மட்டும் வருதுங்க. இசக்கிக்கு இவன் என்னடா இது, ஆல்ரெடி நம்ம பேய் கதை சொன்னனால இவன் பயந்துட்டானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, தம்பி எங்களெல்லாம் பயன்படுத்த நினைக்காத, நாங்கள்லாம் 1000 பேயை பார்த்துருக்கோம், பேய் கூடவே நாங்கள் ஒன்றா உடல் உறவுலாம் வச்சுருக்கோம், எங்களை பற்றி தெரியாதா உங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி தற்பெருமை பேசுகிறாருங்க. பேசினொட்டி டக்குன்னு அப்படியே இருந்தவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே அந்த சவுண்டு அதிகமாகிட்டே இருக்குங்க. அந்த அவருடைய உருமுறை சவுண்டு கொஞ்ச நேரத்துக்கு மேலே இசக்கிக்கே பயம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு, என்னடா இவன் பண்ணுறான் அப்படின்னு டக்குன்னு ஒரு பயங்கரமான அலறல் சவுண்டுங்க. யாருன்னு பார்த்தா மணி. அந்த ஹைவேக்கே எதிரொலிச்சிருக்கும் போல் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான அலறல் சவுண்டு வருதுங்க மணிக்கிட்ட இருந்து. இவருக்கு காதெல்லாம் கீன் ஆகிட்டான். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சவுண்டு. இவருக்கு என்ன பண்ணனே தெரில. டக்குன்னு அப்படியே என்னாச்சுங்காரு. அவன் அப்படியே தன்னையும் மீறி கத்துறான். கத்தி, உனக்கு ஒரு உயிரெலாம் அவ்வளோ இலக்காரமாக போச்சா, ஒன்று நான் கொல்லாமல் விடமாட்டேன்னு சொல்லிட்டு இவர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு தெரியுமா. வண்டி ஓட்டும் போது இவர் சட்டையை பிடிச்சி இழுக்காரு. வண்டி எங்கேயோ போகுது. உடனே என்ன பண்ணுறாரு, அவனை பிடிச்சி ஒரு தள்ளுறாரு. அவன் போய் அந்த டோர்கிட்ட விழுறான். உளுந்தோட்டி இவனுக்கு இவன் என்ன அவ்வளோ இதா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வண்டியை ஓரங்கட்டுறாருங்க. அதாவது ஹைவே இருக்குது தெரியுமா, அந்த ஹைவேலேயே லெஃப்ட்டில் வண்டியை ஓரங்கட்டுறாரு. ஓரங்கட்டினோட்டி மணி இருக்கான் பாருங்க. மணி வந்து ரொம்பவுமே வித்தியாசமாக நடந்துக்க ஆரம்பிக்கிறான். அப்படி ஒரு மாதிரி, அண்ணே எனக்கு என்னாச்சுன்னே தெரிலனே காப்பாற்றுங்கண்ணே, எனக்கு என்னாச்சுன்னே தெரிலனே அப்படிங்க இசக்கி அவர்கிட்ட. இசக்கி இருந்துக்கிட்டு, இவன் என்ன மணி இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், இவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இசக்கி யோசிக்கிறாரு. மணி தன்னையும் மீறி, ஐயோ எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரிலனேன்ட்டு டக்குன்னு என்ன பண்ணுறான், இசக்கியோட கழுத்தை பிடிச்சி இந்த லாரி டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி படுத்து தூங்குற மாதிரி சீட்டு இருக்கும் தெரியுமா, அந்த சீட்டில் தூக்கி வச்சுட்டு, ஒன்று நான் கொல்லாமல் விட மாட்டேன்னு இசைக்கு வந்து பேண்ட்டு போட்டிருக்காருங்க. அந்த பேண்ட்டை வந்து ஒத்த கால், அதாவது ரைட் சைடில் உள்ள காலில் உள்ள பேண்ட்டை அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு, அதாவது ஒரு பெண் மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாராங்க. அந்த சேலையை தூக்கி கட்டுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி அந்த பேண்ட்டை தூக்கி பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெரிச்சு, உனக்கு உயிர்னு அவ்வளோ இலக்காரமாக போச்சா, உன்னை பழி வாங்காமல் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அவருடைய சங்கு இருக்குது தெரியுமா, அந்த சங்கை போய் கடிக்க போகிறாங்க. கடிக்க போனட்டு இவருக்கு ஒன்றுமே உடல் திட்டி டக்குன்னு தள்ளி விட்டார். யாரை? மணியை தள்ளி விட்டார். மணி டக்குன்னு போய் பின்னாடி டமால்னு அடித்து விழுறாரு. உளுந்தோட்டி திரும்ப நார்மல் ஆகிட்டார். ஆனால் எனக்கு என்னாச்சுன்னே தெரிலனே, ஒரு மாதிரி இருக்குனே, கை காலெலாம் பறக்குதுனே, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரிலனே, எனக்கு என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குனே, என்னை காப்பாற்றுங்கனேங்க. இசைக்கு தெரிஞ்சு போச்சு, அங்கே உள்ள ஆத்மா தான் வந்து மணியை வந்து இது பண்ணியிருக்கு. இந்த ஆத்மா எதுக்கு நம்மளை துரத்துதுன்னே தெரிலையே அப்படிங்கிற மாதிரி இசைக்குமே ரொம்பவுமே ஒரு பயத்தில் என்ன பண்ணுறாருன்னா, நீ யாருங்க. அப்போ அந்த ஆத்மா இருந்துக்கிட்டு, நான் யாருன்னெலாம் உனக்கு தெரிய வேண்டாம், ஃபஸ்ட்டு ஒன்றை கொல்லுதே, நீ செத்ததுக்கப்புறம் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி மணி சொல்லிட்டு திரும்பவுமே அந்த கொதவலையை கட்டிக்க போகிறாருங்க. கட்டிக்க போய் பல்லு வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, இசைக்கு டக்குன்னு மணியை தூக்கி அப்படி கீழே போடுறாருங்க. கீழே போட்டுவிட்டு என்ன ஆகுதுன்னா, மணிக்கு வந்து ஃபிக்ஸ் வர ஆரம்பிக்குதுங்க. ஃபிக்ஸு வந்து எப்படின்னா ரொம்பவுமே போட்டு இழுப்பு வரும் தெரியுமா, அந்த மாதிரி போட்டு இழுன்னு இழுக்காங்க. இழுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய நாக்கை தானே கடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. தன்னுடைய நாக்கை போட்டு நறுக்குன்னு கடிச்சுக்கிட்டு அப்படியே இழுக்காரு. இவர் வந்து கையில் இரும்பு கொடுக்காருங்க. இரும்பு கொடுத்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபிக்ஸ் இன்னமும் நிப்பாட்டுற மாதிரி தெரில. இவர் அந்த இரும்பை கையில் கொடுத்து, அதாவது இரும்பு ராடு வச்சுருப்பாங்க லாரிக்காரங்களாம், அந்த இரும்பு ராடை கையில் பிடிச்சி இறுக்கமாக பிடிக்க வைக்கிறாருங்க. இறுக்கமாக பிடிச்சி வச்சோட்டி கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபிக்ஸு நிற்கிதுங்க. இப்போ தான் இசக்கியோட ஒரு கீழ்த்தனமான இன்னொரு முகத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் மணிக்கு தான் இப்படிலாம் நடந்துச்சு. அந்த அமானுஷம் வந்து பொசஸ் பண்ணதே அவர் தான். ஆனால் அந்த மணியை என்ன பண்ணார் தெரியுமா இவர்? அப்போது அந்த இடத்துல மணியோட உயிர் ரொம்பவுமே ஆபத்தில் இருக்குது. இவர் இசக்கியோட உயிருமே ஆபத்தில் தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இசக்கி என்ன பண்ணாருன்னா, வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. ஏன்னா மணி வந்து ஃபிக்ஸ் வந்து ஒரு ஓரமாக அப்படி சாஞ்சிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போயிட்டு நடு ஹைவேல டோரை திறந்து மணியை வெளியே தள்ளி விட்டோட்டி மணி அப்படியே அந்த இடத்துல கீழே பைபாஸில் நடு ரோட்டில் விழுந்துட்டான். இவன் நேராக வண்டியை எடுத்துகிட்டு நேராக திருச்சியை பார்க்க போக ஆரம்பிச்சிட்டான். இவர் அந்த மதுரை டு திருச்சி ஹைவேல நடு இதில் வந்து கீழே போட்டு போயிட்டான் மணியை. அப்போது அங்கே வந்த காருக்காரங்க அவங்க எல்லாரும் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை தூக்கி எழுப்பாட்டி எவனோ தண்ணியே போட்டு படுத்துட்டான் போல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தூக்கி எழுப்பாட்டி இது பண்ணுறாங்க. ஆனால் அவர் குடிக்க எதுவும் பண்ணல. பார்த்தீங்களா, தண்ணி தொளிச்சோட்டி சுய நினைவுக்கு வராங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, திருச்சிக்கு மறுநாள் காலைல வண்டி போனோட்டி ஓனர் வந்து மணி எங்கன்னு கேட்காரு. அவன் சரியான ஆள்னே,
இந்த மாதிரி அங்கே திருநங்கள்லாம் இருந்தாங்க, அவங்களெல்லாம் பார்த்துட்டு நான் இந்த மாதிரி பண்ணணும் வைக்கணும்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டாமனே அவன். நான் எவ்வளவோ சொன்னேன், தம்பி நேராவது தம்பி நேராவதுங்க, ஆனால் அந்த பையன் கேட்கவே இல்லைனே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோட்டி இவர் இருந்துக்கிட்டு நீ எப்படி விட்டுட்டு வரலாம் அப்படி இப்படின்னு ஒட்டி, அண்ணே லேட் ஆகிட்டு நம்ம லோடை வேறு திருச்சியில் இறக்கணும்னே நம்ம, அதனால தான் நான் இது பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நல்ல பேர் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் யாருக்கு மணிக்கு ஃபோன் அடிக்கிறாரு ஓனர். ஆனால் மணி ஃபோனு வண்டியில் தானே இருக்குது, இவர் ஃபோன் எல்லாத்தையும் இவர் எடுத்துக்கிட்டோட்டி என்ன ஆகுதுன்னா இவர் இதாகிட்டார் தெரியுமா. மணி வந்து அதுக்கப்புறம் சுயநினைவுக்கு வர்றாரு. சுயநினைவுக்கு வந்தோட்டி அவர் வீட்டுக்கு அடிக்கார். வீட்டுக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி நான் மதுரை ஹைவேல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோட்டி மணியோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் ஏதாவது கடை இருந்தால் சொல்லி அவங்க நம்பருக்கு நான் கூகுள் பே பண்ணி விட்றேன், அந்த அமௌண்ட்டை வாங்கி பஸ் ஏறி வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னோட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, மணியும் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் இந்த நடந்த விஷயம் எதுவுமே அவருக்கு ஞாபகமே இல்லை. ஏன்னா என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு தெரில. அதுக்கப்புறம் இவர் நேராக திருச்சிக்கு பஸ் ஏறி போயிட்டார். திருச்சிக்கு பஸ் ஏறி போனோட்டி இவர் உடம்பு சுத்தமாக முடியலைங்க. ஏன்னா நெருப்பாக காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப ஃபிக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்களா, ஃபிக்ஸ் வந்து ஒரு மாதிரி இந்த இடம்லாம் நாக்கெல்லாம் கடிச்சு உதடெல்லாம் கடிச்சு ஒரு மாதிரி உதடெல்லாம் வீங்கி மூஞ்சே ரொம்ப வித்தியாசமாக மாறிட்டு. அப்போ வீட்டுக்கு போனோட்டி அவங்க அம்மாக்கெல்லாம் பயம், என்னடா பையன் இப்படி ஒரு மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது, இல்லைம்மா இந்த மாதிரி வந்தேன், அந்த டிரைவர் ஒரு சரியான விளங்காதவன், என்னை இப்படி நடு ரோட்டில் இறக்கி விட்டு போயிட்டாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட இவ்வளோத்தான் சொன்னாங்க. என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக சொல்ல, நடு ரோட்டில் இறக்கி விட்டு போயிட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. இப்படி நடு ரோட்டில் தள்ளி விட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லவே இல்லை. ஏன்னா இவர் வந்து சுயநினைவுலே இல்லை, கீழே கிடந்தாரு. நிறைய பேர் வந்து தண்ணி தெளித்து தான் இவர் எழுப்பியே விட்டாங்களா, அதனால வந்து இவர் அந்த மாதிரி சொல்லலை. அவங்க அம்மா இருந்துக்கிட்டு இதுக்கு தான் நீ கணக்கு உலக பார்க்கி அதை மட்டும் பாரு, சும்மா இந்த கிளீனராக போகிறேன் அதாக போகிறேன்னு சொல்லிட்டு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொன்னோட்டி அவங்க அம்மா நம்பர்லேருந்து ஓனருக்கு அடிக்காரு. ஓனருக்கு அடித்து இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. ஓனர் வந்து யாரை நம்ம இவரை போட்டு பயங்கரமான திட்டு, இசைக்கியை போட்டு பயங்கரமாக திட்டி அந்த பையனை இப்படி நடு ரோட்டில் இது பண்ணி வச்சுருக்கானே, அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்கனே அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப இலக்காரமாக பேசிட்டு அவன் ஃபோனை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவன் ஃபோனு என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டான், நான் வித்துடலான்லாம் பார்த்தேன். இசைக்கு நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, தொழிலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, நீ அதை கடைப்பிடிக்க மாட்டேங்க, நானும் ஒவ்வொரு தடவையும் உன்னை வான் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் நீங்கள் என் பேச்சையே கேட்க மாட்டேங்கன்னு சொல்லி அவர் ஓனர் பயங்கரமாக திட்டுறாரு. இவர் வந்து ஃபோனை கொடுத்துட்றாரு. ஃபோனையும் வந்து மணியோட அப்பா போய் வாங்கிட்டு வந்துட்டாருங்க. வாங்கிட்டு வந்தோட்டி இசைக்கு வந்து அப்படி ரெஸ்ட்லேயே இருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, ரொம்பவுமே உடம்பு பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிட்டு. அப்போ வந்து டயர்டு தான், அலைச்சல் வேறு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் திரும்ப பஸ்ஸு மாதிரி வந்து அந்த மாதிரி அலைச்சல்னால இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பா வந்து முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா நைட்டு நேரத்தில் வந்து வீட்டுக்குள்ளே கொலுசு சவுண்டு கேட்க ஆரம்பிக்குதுங்க. யாருக்கு? மணியோட அம்மாவுக்கு. அப்போ என்னடா கொலுசு சவுண்டு கேட்குது, நமக்கு இருக்கிறது ஒரே பையன், நம்ம வீட்டில் இருக்க ஒரே பொம்பளையால் நம்ம மட்டும்தான், அது போக நமக்கு பையன்தான் இருக்கான், எங்கேருந்து கொலுசு சவுண்டு கேட்குதுன்னு அக்கம் பக்கம் சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தோட்டி இது என்ன ஆகுதுன்னா மணியோட ரூமில் இருந்து தாங்க கொலுசு சவுண்டு கேட்குது. அப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லி அந்த ரூமை திறந்து பார்த்தா மணி வந்து புடவையை கட்டிட்டு கொலுசெல்லாம் மாட்டிட்டு ரொம்ப வித்தியாசமாக வந்து பிஹேவ் பண்ணிட்டு இவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, இவன் ஏன்டா இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவை உடனே கூப்பிட்றாங்க. அப்பா வந்து உடனே என்ன பண்ணுறாருன்னா மணியை செவுட்டு வாக்கில் அடிக்காரு. அடித்த உடனே என்னாச்சுன்னா மணிக்கு வந்து அப்படியே கீழே படுத்துட்டாருங்க. படுத்த உடனே நான் அவனை பழி வாங்கணும்னு சொல்லி மணி வந்து உழம்பிட்டே இருக்காரு. ஆனால் படுத்துட்டு தான் இருக்காரு. படுத்துக்கிட்டே இருக்கும்போது நான் அவனை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு உழம்பிட்டே இருக்காரு. இவங்க அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, இவனுக்கு ஏதோ ஆயிட்டுடி, பயமாக இருக்குடி எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோட்டி, என்னங்க திருநார் ஏதாவது எடுத்துகிட்டு வாங்க பூசி விட்டுருவோம், பையனுக்கு எதையோ பார்த்து பயந்துட்டான் போல அப்படிங்கிற மாதிரி சொன்னி திருநார் எடுத்துகிட்டு கிட்ட வராங்க. அவங்க அப்பா கையை பிடிச்சி திருநாரை ஃபுல்லாக அப்படி தள்ளி விட்டுட்டு மணி அப்படியே ருத்ர தாண்டவமாக உட்காந்துக்கிட்டு நான் அவனை பழி வாங்கணும்னுட்டு இவங்க அம்மா அப்பாவுக்கு பயம், என்னடா திருநார் பூசை கூட கிட்ட விட மாட்டேங்க, நம்மளை ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பயமானது ஏற்படுதுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னங்க இவனை வந்து நம்ம ரூமுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு மறுநாள் காலையில் ஏதாவது சாமியார்கிட்ட எங்கேயாவது கூப்பிட்டு போயிடுவோம் இவனை அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி வீட்டை பூட்டும் போது என்ன ஆகுதுன்னா இவன் வந்து மணி வந்து வேகமாக கதவை பூட்ட விடாமல் இழுக்க வரான். அப்போ வந்து அவங்க அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து கதவை இழுத்து பூட்ட பார்க்குறாங்க. இவன் பூட்டே விட மாட்டேங்கான், இழுத்துக்கிட்டே இருக்கான். டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா இப்படி கீழே தள்ளுறாங்க பாருங்க. கீழே தள்ளினோட்டி திரும்ப ஃபிக்ஸ் வந்துட்டுங்க. இந்த வாட்டி ரொம்பவுமே பயங்கரமாக கையெல்லாம் போட்டு தரையில் கடந்து இழுத்துட்டு இருக்கான். நுர தள்ளுது. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பார்த்த உடனே பயம். உடனே வீட்டுக்குள்ளே கதவை திறந்து வராங்க. கையில் அந்த இரும்பை கொடுக்குறாங்க. அந்த ஃபிக்ஸு நிற்கிற மாதிரியே இல்லை. கட்டில் இருக்கும் தெரியுமா, இரும்பு கட்டில், அந்த இரும்பு கட்டிலோட கம்பியை இப்படி பிடிக்க வைக்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சதுக்கப்புறம் தான் ஃபிக்ஸ் ஆனது நின்றுச்சுங்க. ஃபிக்ஸு நின்னோட்டி அப்படியே ஒரு மயக்க ஸ்டேஜில் இருக்கான். உடனே என்ன பண்ணுறாரு, திருநார் எடுத்து பூசி விட்டுட்டு அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்கும்
பண்ணும்போது ஒரு எலுமிச்சை பழம் கொடுத்தாங்களாங்க. அந்த எலுமிச்சை பழத்தை கையில் வச்சு இவனை வந்து நைட்டு ஃபுல்லாக எப்படியோ தூங்க வச்சிட்டாங்க. இப்போ மறுநாள் காலைல சாமியார்கிட்ட கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி சாமியார்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ சாமியார்கிட்ட கூப்பிட்டு போகும்போது மணிக்கு வந்து எதுவுமே இல்லைங்க. அதாவது என்ன சும்மா ஏதோ கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் தான் இருந்தானே தவிர தனக்கு பேய் பிடிச்சிருக்கு, ஏதோ அமானுஷம் நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கவே இல்லை மணி. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சாமியார்கிட்ட போனோட்டி அந்த சாமியாரோட மடத்துக்கு உள்ளே போகும்போதே அந்த ஆத்மா வந்து இறங்கி உள்ளே வரவிடாத அளவுக்கு இவனை வந்து உள்ளே போக விடலையாங்க. வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்து உள்ளே கூட்டி போய் உட்கார வச்சோட்டி இவன் சாமியார் வந்து தீர்த்தத்தெல்லாம் மேலே தெளித்து நீ யாருன்னு கேட்டோட்டி தான் அந்த ஆத்மா வந்து தன்னுடைய உண்மையை வந்து சொல்லுதுங்க. அந்த ஆத்மா வந்து திருநங்கையாங்க. அவங்களுக்கு வந்து போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாங்க. பேசிக்காகவே திருநங்கைகளில் நிறைய பேர் ப்ராஸ்டிடியூட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கான தொழில் வாய்ப்பு கிடையாதுங்க. இப்போ வந்து அவங்கள யாரும் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த தொழில் வாய்ப்புக்காக அவங்களும் வந்து சர்வே பண்ணுங்கிறதுக்காக தான் தங்களுடைய உடம்பை வச்சு அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஏன்னா ரீசெண்டாக நான் வந்து திருநங்கைகளை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தேன். அந்த டாக்குமெண்ட்ரி வேணுன்னா சொல்லுங்கள், நான் வந்து ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். அதில் அவங்க ஒவ்வொரு விஷயம் ஷேர் பண்ணும்போதும் நம்ம வந்து அவங்கள ஒரு பார்வையில் பார்க்குறோம், ஆனால் அவங்க வாழ்க்கையிலேருந்து நம்ம உலகமே வேறு மாதிரி இருக்குங்க. இப்போ நான் நினச்சா ஈஸியாக எங்கேனாலும் வேலைக்கு போயிடலாம், ஆனால் அவங்க நினச்சா அப்படி போக முடியாது. ஸோ அதுக்காக தான் இவங்க வந்து போலீஸ்க்காக வேறு படிக்காங்களா, அதுக்காக கோச்சிங் சென்டர் அது இதுன்னு போக போய் எல்லா இடத்துலையும் அவாய்ட் பண்ணியிருக்காங்களாங்க. ஆனாலும் இவங்க போலீஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் முடித்து ஃபிசிக்கலுக்கு வந்து செலக்ட் ஆகிட்டாங்களாம். ஆனாலும் இவங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தொழிலே பண்ணுறாங்களாங்க. ஸோ அவங்களும் அதே இடத்துல, எந்த இடத்துல தெரியுமா, அந்த மதுரை டு திருச்சி ஹைவே இருக்கும் தெரியுமா, அந்த கயத்தாருங்கிற இடத்துல, அந்த இடத்துக்கிட்ட உள்ள அந்த விண்டுமில் கிட்ட தான் நிறைய பேர் சேர்ந்து தொழில் பண்ணுவாங்களாங்க. அப்போ தான் இவன் வந்தானா, யார், இசைக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துக்கு வந்தானாங்க. இதே இடத்துக்கு வந்து இந்த திருநங்கையை வந்து இவன் வந்து கூப்பிட்டானாங்க. அப்பவும் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா கிட்டானாங்க, இறையாக்கி என்ன காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்காங்களாம். அப்போ இசைக்கு இருந்துக்கிட்டு நீ ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா, நான் அப்படி வண்டியில் இருக்கு ரூபா, வண்டியிலேருந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களாங்க. சொன்னோட்டி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயே வந்து நல்லா குடிச்சு தானே இருந்தார். அப்போலேருந்தே அந்த மாதிரி குடிச்சிட்டு தான் வண்டி ஓட்டு வரான். அப்போ ஆல்ரெடி குடிச்சிட்டு வேற இருந்திருப்பார் போல். இவருக்கு வந்து இன்னொரு கேடுகட்ட பழக்கம் இருக்குது. இவன் காம பசிக்காக தானே அவங்கள யூஸ் பண்ணான். அவங்களுக்கு ரூபா கூட கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் வண்டியிலே ரூபா வச்சுருந்தானா. இப்போ அவங்கள்ட்ட ரூபா எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வண்டியில் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு அப்படி ஓடிடுவானாங்க. இது தாங்க இந்த எச்ச பயலோட புத்தியே. இந்த இசைக்குங்கிற எச்ச பயலுக்கு இதாங்க வேலையாம். எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. அவங்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஏன்னா அந்த திருநங்கைகளோட லைஃப் ஸ்டைல் எனக்கு தெரியும். நான் வந்து அவங்க கூட இருந்து டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு விஷயத்தையும். அப்போ எனக்கு தெரியுங்க. அப்போ அவங்க வந்து எவ்வளோ கீழ்த்தனமாக அவங்கள வந்து இவன் வந்து அப்படி பண்ணியிருப்பான். அப்போவும் சரி, இதுக்கும் அமானுஷத்துக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அப்போவும் இவங்க ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஓடி வந்தாங்களாங்க. ஓடி வரும்போது இவங்க வண்டி இருக்குது தெரியுமா, அதாவது அந்த லாரிக்கு சைடில் வந்து வராங்க. சைடில் வரும்போது இவன் வந்துட்டான்னு இவர் என்ன பண்ணியிருக்காரு, இசைக்கு வந்து டக்குன்னு ரிவர்ஸ் கீழ் போட்டு பின்னாடி வந்திருக்காரு. பின்னாடி வந்துட்டு இவளை லேசாக நம்ம தட்டிட்டோம்னா இவள் அப்படியே கீழே விடுவான், அதுக்கப்புறம் நம்ம பேரலான்னு இவர் தட்டியிருக்காரு பாருங்க. தட்டுனோட்டி லாரி வந்து டயர் இவங்க மேலே அப்படி ஏறிட்டாங்க. மேலே ஏறனொட்டி என்னடான்னு பார்த்து இவர் வந்து அப்பயும் பார்த்துருக்காரு, ஏதோ ஒரு மேலே டயரை ஏற்றிட்டோன்னு காலு கையில் ஏதோ ஏற்றிட்டோம் போல். ஐயோ இங்கேருந்து உடனே போயிடணும்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு, அதாவது ரிவர்ஸ்லேயே ஏற்றிட்டார் தெரியுமா, திரும்ப ஃபார்வேர்ட்லேயும் அவங்கள ஏற்றிட்டாராங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் உள்ள திருநங்கைகள் எல்லாரும் சேர்ந்து இவங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்களாம். ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிற வழியிலேயே இவங்க வந்து இறந்துட்டாங்களாங்க. இவங்களுடைய அந்த துஸ்த ஆத்மா தான் வந்து அந்த இடத்துலையே இருந்திருக்கு. கரெக்டாக இன்னொரு நாள் அதே மாதிரி மணியும் இசைக்கும் அதே இடத்துக்கு வந்திருக்காங்க. இசைக்கியை பழிவாங்கிறதுக்காக தான் மணியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல இசைக்கியை வந்து பழிவாங்கவே இல்லை. ஏன்னா மணி மேலே ஏறனால மணியை ரோட்டில் தள்ளி விட்டனால இது பழிவாங்கவே முடியல. எனக்கு ஒன்றே ஒன்று தாங்க தோணுச்சு, எவ்வளோ பாவம் யோசிச்சு பாருங்களேன். அவங்க எப்படியாவது ஒரு போலீஸ் ஃபிசிக்கலில் செலக்ட் ஆகி அவங்க போலீஸ் ஆகியிருந்தால் அவங்கனால அவங்களுடைய அந்த சமூகம் வந்து வளர்ந்துருக்கும். இப்படி இவன் இந்த கீழ்த்தனமான குடியினாலையும் அவனுடைய அந்த கஞ்ச புத்தி, அந்த எச்ச புத்தியினால ஒரு திருநங்கையோட வாழ்க்கையவே அந்த இசைக்குங்கிறவன் அழிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகேம்மா உன்னுடைய கதையெல்லாம் எங்களுக்கு புரியுது, ஆனால் வந்து இந்த பையனை வச்சு நீ எதுவுமே பண்ண முடியாது, இந்த பையனை விட்டு எப்படியாவது பெயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஆத்மாவை வந்து சாமியார் வெளியே எடுத்து தாயத்தெல்லாம் கெட்டி விட்டாருங்க. தாயத்தெல்லாம் கெட்டி விட்டோட்டி இந்த ஆத்மாவும் வந்து விலகிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு விஷயம் சொன்னார். அது சொன்னதுக்கு அப்புறம் தான் ஐயோ இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா
2025 வருஷம் ஜனவரி மாதம் அதே ஹைவேல அந்த இசக்கிங்கிறவர் லாரியில் தலை நசுங்கி செத்து போனாராங்க அதே இடத்துல. ஆனால் அது ஆக்சிடெண்ட் தான் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இவர் யார் மணி இருந்துக்கிட்டு சொல்கிறாரு, இல்லை அந்த அக்காவோட ஆத்மா தான் இவனை வந்து பழி தீர்த்துட்டு, அந்த அக்கா ஆத்மா சாந்தி அடைஞ்சிட்டுனாலே அதுவே போதும், இவனுக்கெல்லாம் இதான் வேணும் அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த துஸ்த ஆத்மானால, அதாவது இவன் தான் பெரிய அரக்கன், அந்த ஆத்மா கூட நல்ல ஆத்மா தான், இவன் தான் பெரிய அரக்கன் அந்த இசக்கிங்கிறவன். அந்த இசக்கியோட உயிர் வந்து அந்த ஆத்மா பழி தீர்த்துட்டுங்க. அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சோ என்ன ஆச்சோ, கர்மா இசையை பூமராங்க, அவ்வளோதாங்க, அவனோட இது பழி தீர்த்துட்டுங்க. ஸோ இந்த உண்மை சம்பவத்தை நம்ம சப்ஸ்கிரைபர் என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவுமே எமோஷனாக இதாகிட்டுங்க. ஏன்னா அவங்க வந்து போலீஸ் ஆகி எவ்வளோ பெரிய லெவலுக்கு போயிருக்கலாம். ஏன்னா வந்து அந்த மாதிரி அவங்க வந்து எல்லாத்துலேயும் பாஸ் ஆகி வந்திருக்காங்க. கடைசியில் வந்து இப்படி ஆகிட்டு பார்த்தீங்களா. தயவு செஞ்சு நான் சொல்கிறது ஒன்று தான், திருநங்கைகள் வந்து அந்த மாதிரி ப்ராஸ்டியூட்லாம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள தப்பாக நினைக்காதீங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சோர்ஸ் வந்து அதுதான். அதனால தான் அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. அவங்களுக்குன்னு ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சனால நான் சொல்கிறேன். நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்தை பற்றி. அவங்க ஏன் அப்படி பண்ணணும், அவங்க உடம்பு விற்று தான் சாப்பிட்ணுமா, அவங்களுக்கு வேறு வழி இல்லையா அப்படின்னா வழி இல்லை, அதுதான் உண்மை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட காசு கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு காசு கொடுங்க, உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை வந்து இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கும் இதே மாதிரி உண்மை திகில் சம்பவங்கள்லாம் நடந்துருந்துச்சுன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி வாய்ஸ் மெசேஜாக போட்டு விடுங்க. ஒரு திகில் அமானுஷ உண்மை சம்பவத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.